ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் வேஸ்ட் போடக்கூடிய அந்த கிளாத்தை வச்சு ஒரு சூப்பரான ரக் டோர் மேட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தச்சு நம்ம ஒரு சூப்பரான டோர் மேட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி கிளாத் அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிட்டே வரேன். நம்ம எந்த சைஸில் வேணால் இதை தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் கிளாத் இருந்தது. அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் அளவுக்கு இருக்கக்கூடிய கிளாத்தை தான் கட் பண்ணுறேன். இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அது மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிட்டே போகிறோம். நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதை ஒரு பழைய பெட்ஷீட்டில் தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதனுடைய மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி தச்சிட்டே வரலாம். பாருங்கள், சின்ன சின்ன கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பீஸோட கிளாத்து, இந்த மாதிரி எந்த மிச்சமான கிளாத்தாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சைஸை நம்ம ஃபைனலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே தச்சிட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராப் கிளாத்தில் பண்ணுறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நீட்டாக நம்ம தச்சிட்டோம். இதே மாதிரி நான் நிறைய தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் ஒரு பழைய பெட்ஷீட்டில் தான் இதெல்லாம் வச்சு தைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா லென்த் 18 இன்ச்சஸும் பிரெத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச்சஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி உங்களுக்கு 2 பீஸ் கிளாத் தேவைப்படும். இதை மாதிரி 2 கிளாத் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டிச் பண்ண இந்த பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் கிளாத் இருக்கு இல்லையா, இது இதே லென்த்துக்கு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே லென்த்தோட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பீஸ் கிளாத் கட் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி அட்டாச் பண்ணுறது பார்ப்போம். இதை மாதிரி நம்ம ஒரு கிளாத்தையும் இப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இது மாதிரி நிறைய தச்சு வச்சுருக்கேன்னு அட்டாச் பண்ணி அது எல்லாத்தையும் இப்படி நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பையும் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இந்த கிளாத்தை இப்படி ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். இதை இந்த பெட்ஷீட் கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த எஜ்ஜில் இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி திருப்பி விட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஒன்றுத்தையும் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாத்தை இப்படி ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே தைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பேஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு பில்லோ கவர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஓல்டு நைட்டி, ஓல்டு பெட்ஷீட்டு, இல்லை ஓல்டு கர்டென்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட ஓல்டு பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஓரம் நம்ம தைச்சாச்சு. இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா இது நகராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இதை தான் நம்ம ஒரு பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். அதனால் இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிடுறேன். இதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம அடுத்த ஸ்ட்ரிப் கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே இந்த கார்னரில் ராங் சைடு வச்சுடுங்க, நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த பெட்ஷீட் கிளாத்தையும் இந்த கிளாத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம தையல் போட போகிறோம். பாருங்கள், நீங்கள் நகராமல் இருக்கிறதுக்காக பெல் பின் கூட செக்யூர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அப்படியே தைச்சிட்டே வரேன். இப்போ இதை இப்படி திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடுத்த ஸ்ட்ரிப் கிளாத் இருக்கு இல்லையா, அதை இது மேலே வச்சு நம்ம அப்படியே தச்சிக்கிட்டே வரப்போகிறோம்.
பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இது மேலே இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம ரைட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் ராங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது மாதிரி வந்து தைச்சி முடிச்சிருங்க. இப்போ தைச்சிட்டே வாங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கடைசி கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசுறு நூல் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்ட்ரிப் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டோம். இப்போ இதையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இந்த கிளாத்தை வந்து திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த கிளாத்லாம் எக்ஸஸாக தெரியுது இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இது மேலே நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எல்லா கார்னர்லேயும் நம்ம ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். 4 பக்கமும் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இது மேலே இன்னொரு கிளாத் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னொரு கிளாத் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி சொன்னேன் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் ராங் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பெட்ஷீட் கிளாத் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும்னா நான் வந்து 2 லேயராக யூஸ் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற 4 பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடு ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருந்தேன். இந்த கேப் வழியாக நம்ம திருப்பிடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த 2 இன்ச்சு கேப் விட்டோம் இல்லையா, இது வழியாக வந்து நம்ம கையை விட்டுட்டு இந்த கார்னர் இருக்கிற இந்த எஜ்ஜையும் வந்து ஒன்றா பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா வந்து குட் சைடு நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி ஈஸியாக நம்ம கிளாத்தை வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ கிளாத்தை கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு கிளாத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா வந்து எடுத்து விடுங்க. இந்த கார்னர்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டிஃபாக இருக்க மாதிரி பாயிண்டடாக இருக்க மாதிரி வந்து கிளாத்தை வந்து எடுத்து விட்டுருங்க. உங்களால் ஃபிங்கரில் பண்ண முடியலன்னா நீங்கள் எதாவது வந்து ஸ்டிக்கு மாதிரியோ இல்லை ஏதாவது கம்பி விட்டு நல்லா வந்து எட்ஜெலாம் வந்து எடுத்து விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஓப்பனிங்கை நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஓப்பனிங் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இது 4 பக்கமும் வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து டாப் ஸ்டிச்சும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து தையல் போட்டிருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்க்ராப் கிளாத்தை யூஸ் பண்ணி ஒரு ரக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு டோர் மேட்டு, அதுவும் வந்து பெட்ஷீட் கிளாத்தையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளாத்லாம் வச்சு சூப்பரான ஒரு டோர் மேட் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து சின்ன சின்ன கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோஸ்டராகவும், அதாவது ஒரு டீ ஹோஸ்டராகவும், இல்லை வந்து ஒரு பாட் ஹோல்டர், இல்லைன்னா இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதோடய மடித்து தைச்சிட்டு வந்து ஒரு பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டில் ரெடி பண்ணாலும் ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஜிப்பு மாதிரி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஒரு பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நம்ம வந்து பில்லோ கவர் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.